السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துணிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு உயர்ந்த உன்னதமான அந்த உறவு என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த புனிதமான மாதத்திலே உள்ள அமல்களை நானும் நீங்களும் முடிந்த வரைக்கும் ஒரு அளவு செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு மஸ்ஜிதோடு தொடர்புள்ள உள்ளமாகவும் சுஜூதுகளை அதிகம் செய்கின்ற நெற்றிகளாகவும் நாளை மறுமையில் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடும் நானும் நீங்களும் இந்த காலங்களிலே நல்லதை படிக்கவும் நல்லதை கேட்கவும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் கொஞ்ச நேரம் அமரவும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறான். இந்த ஊரில் எத்தனையோ மக்கள் இருக்கத்தக்கன, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கத்தக்கன, எத்தனையோ படித்தவர்கள் இருக்கத்தக்கன, அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் புறக்கி தெரிவு செய்து அந்த பள்ளியோடு சுஜூதோடு ருக்குவோடு கியாமுல் லைலோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான். பாருங்கள், இதுதான் தோழர்களே அல்லாஹ்வுடைய அருள், இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகம்தான் பெருசு, இந்த உலகத்தின் பொருளாதாரம் தான் பெருசு என்று இருக்குமாக இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முகேஷ் அம்பானிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தது அதை விடவும் பெரிய கிஃப்டை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தொடராக பார்த்து வருகிற அந்த குர்ஆனிய வசனம் ஒரு குடும்பவியலை அழகாக எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிற வசனம். சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா வஅப்துல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக வைத்து விடாதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், வதில் குர்பா, உங்களுடைய குடல் வாய் சனங்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இறைவன் சொல்லுகிற போது உங்களுடைய குடல் வாய் சனம் இரத்த உறவுகளோடு நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த ஓர்டரை பாருங்க. என்ன நீங்க வணங்குங்க, எனக்கு நீங்க இணை வைக்காதீங்க, எனக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அதே போல உங்களுடைய சொந்த பந்தங்களை உங்களுடைய இரத்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடங்கள் என்று அல்லாஹ் அப்படியே தொடராக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்றால்
அது எவ்வளவு உயர்வானதாக இருக்கும், அது எவ்வளவு புனிதம் நிறைந்ததாக இருக்கும். ஆனா நம்மளோட மனசுலதான் அது ஒரு பெரிய ஒரு புனிதமே இல்லை. ஆனா அதுதான் சுவர்க்கமே நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சுவர்க்கமே நாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு மார்க்கம். எப்போதும் இஸ்லாம் அறிவு சில நேரம் முரண்பட்டாலும் ஈமான் முரண்பட்டு விடக்கூடாது. உணர்வு சில நேரம் நம்மளை உசுப்பி எடுத்தாலும் ஈமானில் நானும் நீங்களும் தளர்வு அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உறவுகள் சம்பந்தமாக பேசுகிற போது இந்த ஈமானோடு சேர்த்து பேசுவதை நிறைய இடங்களில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புகாரியில 6018வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி உங்க எல்லாருக்குமே பாடமான செய்தி. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். எப்படி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க பாருங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையுடைய நாளில். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணும் யோசிச்சது உண்டா? அல்லாஹ்வையும் மறுமையுடைய நாளையும் என்று ஏன் சொல்லணும்? எந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுல நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹ்வுல பயம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுல அன்பு இருக்கிறதோ, அல்லாஹ்வின் தீர்ப்பில் நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹ்வின் சுவர்க்கத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹ்வின் நரகத்தில் அச்சம் இருக்கிறதோ, அந்த மனிதனுக்கு தான் மறுமையுடைய நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாரோ, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் யார் நம்பி இருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டாரை அவர் கண்ணியப்படுத்தட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையுடைய நாளையும் நம்பி இருக்கிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமா, அவருடைய குடும்ப உறவை அவர் சேர்ந்து நடக்கும். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான மார்க்கம் சகோதர சகோதரிகளே. ஈமானோடும் மறுமையோடும் இறை நம்பிக்கையோடும் இறைவனுடைய தீர்ப்பு நாளோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறவை பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 2555வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற செய்தி. அல்லாஹ்வோடு இந்த இரத்த உறவை எப்படி அல்லாஹ் தொடர்பு படுத்துகிறான் பாருங்கள். அர் ரஹீமு முஅல்லகும் பில் அர்ஷ், இந்த உறவு என்பது அல்லாஹ் இருக்கிறானே அர்ஷ், அதை விட என்ன உயர்வு இருக்கு? இந்த வானம் இந்த பூமியை விடவும் விசாலமான அல்லாஹ் தஆலா இருக்குகின்ற அந்த அர்ஷ், அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான். வானவர்கள் அந்த அர்ஷை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அர் ரஹீமு முஅல்லகும் பில் அர்ஷ், இந்த உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷிலே கொழுகி வைக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். இப்படி ஒரு ஹதீஸை நீங்க எதுலயாவது கேட்டிருக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷிலே கொழுகி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு உயர்தரமான ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இந்த உறவுக்கு கொடுத்ததை போல வேற எதுக்கும் கொடுத்ததாக என்ற சின்ன அறிவுக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய அர்ஷிலே கொழுகி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவ்வளவு பெருசு சகோதர சகோதரிகளே, அவ்வளவு பெருசு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று ஈமானோடு சேர்த்து பேசினார்கள், இரண்டாவது அல்லாஹ்வுடைய அர்ஷோடு இந்த உறவை சேர்த்து பேசுகிறார்கள், மூன்றாவது புகாரியில 4830வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லம்மா ஹலக்கல்லாஹுல் ஹல்க், அல்லாஹ் தஆலா எல்லா படைப்புகளையும் படைத்த போது, எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டு முடிந்ததற்கு பிறகு காமத்திர் ரஹம், இந்த உறவு அப்படியே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நின்றது.
அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல யாருங்க நிக்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கிடைத்தால் தான் நிக்க முடியும். அதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் சுஜூதிலே இருந்து கொண்டு யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமூகமே என் சமூகமே என்று அழுது கொண்டுதான் இருப்பார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே உள்ள எல்லா படைப்புகளையும் படைத்த போது காமத்தின் ரகம், இந்த இரத்த உறவு அப்படியே எழும்பியது. அல்லாஹ்விடத்தில் இந்த உறவு பேசியது. அல்லாஹ்விடத்தில் இந்த உறவு பேசியது. மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், என்னை யாரெல்லாம் சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னை யாரெல்லாம் துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விட வேண்டும். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் சொன்னான், கால நஅம், அவர்கள் உன்னை சேர்ந்து வாழ்பவர்களை நானும் சேர்த்துக் கொள்கிறேன், உன்னை துண்டிப்பவர்களை நானும் துண்டித்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நின்று பேசிய அந்த உறவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீர்களா? எந்த பார்வையிலும் உங்களுடைய பார்வையிலும் இரத்த உறவு வேண்டுமாக இருந்தால் வெறுத்த உறவாக இருக்கலாம். இறைவனுடைய பார்வையில் இறைவன் அழைத்துக் கொள்வதற்கும் அணைத்துக் கொள்வதற்கும் என்னையும் உங்களையும் இறைவன் தூரமாக்கி வைப்பதற்கும் இந்த உறவே மிக பிரதானமான காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வோடு இந்த உறவு பேசியிருக்கிறார். அல்லாஹ் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் உறவை நாம் சேர்த்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மளை தூரமாக்க வேண்டுமாக இருந்தால் நாமும் இந்த உறவை தூரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எது சம்மதம்? மனோ இச்சைக்கு அப்பால், கோபதாபங்களுக்கு அப்பால், சண்டை சச்சரவுகளுக்கு அப்பால், சொத்து பங்கீடுகளுக்கு அப்பால், அண்ணன் தம்பி என்ற பெரியவன் சிறியவன் என்ற அந்த பாகுபாடுக்கு அப்பால் இந்த உறவு என்பது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசிய ஒரு உன்னதமான ஒரு விடயம் என்பதை நாம் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துல அல்லாஹ் உறவுகளை பல வகையாக பிரித்து வச்சிருப்பார். சில உறவுகள் நான்களாக தேடிக் கொள்ளுகிற உறவு. என்ற நண்பனை நான் தேடலாம், என்ற மனைவியை நான் தேடலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துங்கஉல் மர்ஆலி அர்பா. ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். 4 விஷயத்தை ஒரு மாப்பிள்ளை பார்ப்பான். அழகு பார்ப்பான், குடும்பம் பார்ப்பான், பொருளாதாரம் பார்ப்பான், மார்க்கம் பார்ப்பான். ஃபல்ஃபர் பிதாத்த தீன், இஸ்லாம் சொல்லுகிற சாய்ஸ், மார்க்கம் உள்ள பெண்ணை நீ மணந்து கொள் என்பது. உனக்கு விருப்பம் இல்லாட்டி அழக முடிச்சுக்கிட்டு போ, உனக்கு விருப்பம் இல்லாட்டி சொத்தை முடிச்சுக்கிட்டு போ. ஆனால் மார்க்கம் உனக்கு சொல்லுகிற புத்திமதி ஃபல்ஃபர் பிதாத்த தீன், மார்க்கம் உள்ள அழகான பக்குவமான நேர்மையான இறைவனை பயப்படுகிற இறைவனை அஞ்சுகிற நல்ல மனைவி இன்மைக்கும் மறுமைக்கும் உனக்கும் நல்லது என்ற அந்த ஒரு சாய்ஸை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. இந்த உறவை நம்ம தேடலாம். ஒரு மனைவி இல்லை என்றால் இன்னும் ஒரு மனைவியை மணந்து கொள்ளலாம். ஒரு மனைவி சரிவர இல்லை என்றால் தலாக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு மனைவியை முடித்துக் கொள்ளலாம். ஒரு மாப்பிள்ளை சரியில்லை என்றால் அவரை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் ஒரு மாப்பிள்ளையை நானும் நீங்களும் முடித்துக் கொள்ளலாம். பெத்த பிள்ளைய, தாய, தந்தைய பிரிச்சு பார்த்து வைக்க முடியாது. இந்த உலகத்தில் இறைவன் தந்த தாய் தந்தை என்ற உறவு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிரிக்க முடியாது. அது இறைவன் தந்த உறவு. சாட்சி, சாச்சா, மாமி, பெரியப்பா, இந்த இரத்த குடல்வாய் சனம் என்று சொல்லுகிறோமே, அந்த சொந்த பந்தம் அது அல்லாஹ் தந்த பந்தம். அது யாருடைய கோபத்துக்காகவும் தாபத்துக்காகவும் ஈகோ பிரச்சனைக்காகவும் காணி பிரச்சனைகளுக்காகவும் சின்ன சின்ன சில்லற சண்டைகளுக்காகவும் அதை விட்டு ஒதுங்க முடியாது. அதுதான் மார்க்கம். அதுதான் நம்முடைய இந்த நஃப்ஸ் அம்மாமன். யார் ஒருவன் தன்னுடைய மனோ இச்சையை தடுத்துக் கொள்கிறானோ, அம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்று எவன் பயப்படுகிறானோ அவன் தனது மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். உணர்வு சொல்லும், உனக்கு செய்த அநியாயத்தை யோசித்துப்பார்.
உனக்கு பேசிய பேச்சை யோசித்துப்பார். உன் மனைவியை கேவலப்படுத்தியதை நினைத்துப்பார். உனக்கு தர வேண்டிய சொத்தை சூறையாடியதை நினைத்துப்பார். உன்னை கேவலப்படுத்திய விதத்தை யோசித்துப்பார். உணர்வுகள் பேசும், ஈமான் சொல்லும். அதையெல்லாம் தாண்டி உன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு இறைவனுக்காக, சுவர்க்கத்துக்காக, இறைவனோடு உள்ள, ஈமானோடு உள்ள, அல்லாஹ்வோடு பேசிய இந்த உறவை சேர்ந்து நடத்தால் தான் உனக்கு மறுமையின் வெற்றி என்று அந்த ஈமான் எனக்கு உங்களுக்கும் போதிக்கும். அது போதித்ததை நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டால் சுவர்க்கம், விட்டுவிட்டால் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். இது அல்லாஹ் தந்த உறவு தோழர்களே, நம்மளாக தேடிய உறவு அல்ல, இறைவனாக நமக்கு தந்த உறவு என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுல நானும் நீங்களும் மாற்றம் செய்யவும் முடியாது. இந்த சாச்சா சரி வராது, இந்த சின்னப்பா சரி வராது, இந்த பெரியப்பா சரி வராது, இந்த சின்னம்மா சரி வராது, இந்த பெரியம்மா சரி வராது என்று நானும் நீங்களும் நினைத்தால் போல் மாற்ற முடியாத ஒரு உன்னத சங்கிலி தொடர்பு கொண்ட அந்த உறவு, அது உயர்ந்தவன் படைத்தவன் தந்த ஒரு உறவு எனக்கு உங்களுக்கு. நானும் நீங்கள் நினைத்த மாதிரி மாற்ற முடியாது, நினைத்த மாதிரி பிரிய முடியாது, நினைத்த மாதிரி சேர முடியாது. அது இறைவன் தந்து சேர வேண்டும் என்று இறைவன் சொன்ன ஒரு உறவு. இந்த உறவு சுப்ஹானல்லாஹ் சுவர்க்கத்தோடு தொடர்புபட்ட ஒரு உறவு. சுவர்க்கத்தோடு தொடர்புபட்ட உறவு. சகோதர சகோதரிகள், 5983வது ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னி பி அமல், எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித் தாருங்கள். அந்த அமலை நான் செய்தால் நான் லேசாக சுவர்க்கம் போகணும். யா ரசூலுல்லாஹ், என்ன அந்த அமல்? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்க. மாலஹு மாலஹு அரப்புன் மாலஹு, இவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு? நிறைய சொத்துக்களோடு, பத்துக்களோடு, சுகங்களோடு வாழ்கிறாரே. ரசூலுல்லாஹ் கேட்கிறார், நல்லா தர்மம் செய்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து நல்ல முறையில் அவர் சுவர்க்கம் போவதற்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கிறது. மாலஹு மாலஹு அரப்புன் மாலஹு. ரசூலுல்லாஹ் கேட்க, என்ன ஆச்சு இவருக்கு, ஏதாச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அப்படி லேசான முறையில் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நினைத்தால் தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நீ இணை வைக்க கூடாது. துகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வதுஅத்தியத் ஸகாத், ஸகாத் கொடுக்க வேண்டும். வதஸிலுர் ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும். அல்லாஹ் லேசான விஷயம் அல்ல சகோதர சகோதரிகளே, லேசான விஷயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தின் வாழ்வாதாரம், நோய் இல்லாத வாழ்வு, குறை இல்லாத செல்வம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. யார் யாருக்கெல்லாம் தன் ஆயுள் நீண்டதாக, நோய் இல்லாததாக, பரக்கத் பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற வஹி தோழர்களே, வஹி. 1348வது செய்தி, 1348, 1468 புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். நானும் நீங்களும் நேசிக்கின்ற, உயிரை விட நேசிக்கின்ற அந்த இறை தூதர் பேசுகிறார். வஹி எந்த அளவுக்கு உண்மையானது என்று நம்புகிறோமோ அந்த வஹி என்னோடும் உங்களோடும் பேசுகிறது. வமா யன்திகு அனில் ஹவா, அவர் எதையும் தன் மனோ இச்சைப்படி அவர் மொழிய மாட்டார், பேச மாட்டார். மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஷஅ லஹு ஃபீ அத்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யாருடைய பொருளாதாரத்தில், உணவில் பரக்கத், ரிஸ்கில் பரக்கத் இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார், யாருடைய வாழ்நாள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று யார் ஆசிக்கிறாரோ, ஆசைப்படுகிறாரோ, அவர் தன் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். அல்லாஹ், உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல பலாய், முசிபத்து, நோய், கஷ்டம், துன்பம், சோதனை, மகனுக்கு பிரச்சனை, மகளுக்கு பிரச்சனை. என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் வருவதற்கு
வகையை நீங்கள் இந்த உலகத்தில் விரும்பியோ வெறுத்தோ புறக்கணித்து வாழ்வதுதான் மிகப்பெரிய காரணம். அதெல்லாம் துளைந்து இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால், உங்களோட பொருளாதாரத்தில் பறக்கத்து வர வேண்டும் என்று நினைத்தால், வாழ்க்கை நீண்டதாக ஆரோக்கியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், குடும்ப உறவை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். நம்ம தான் இந்த பூமியில மனோ இச்சைக்கு எதிரான மார்க்கம் தான் இஸ்லாம். சைத்தானியத்தான உணர்வுக்கு எதிரான மார்க்கம் தான் இஸ்லாம். அறிவு சில நேரம் நம்மளை பொய் சொன்னாலும் இறைவனின் மீது உள்ள அந்த ஈமான் என்று சொல்லுகிற உயர்ந்த நம்பிக்கை நம்மளை நேரான பாதைக்கு கொண்டு போகும் என்பதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை இந்த பூமியில் நான் நீங்களும் சரியாக பின்பற்றினால், அல்லாஹ்வோடு பேசிய, ஈமானோடு தொடரப்பட்ட, சுவர்க்கத்தோடு தொடரப்பட்ட, இரணத்தோடு தொடரப்பட்ட, ஆயுளோடு தொடரப்பட்ட இந்த உறவுகளை நானும் நீங்களும் சேர்ந்து நடக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு உறவுக்கும் இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்ம எல்லாம் நம்மளோட உம்மா பாப்பாவுக்கு பிறந்து வளர்ற காலத்துல, சின்ன காலங்கள்ல நம்மளை விட்டுட்டு அப்பா மூத்தாயிருப்பார். அந்த காலத்துல நம்மளோட அண்ணன் தான் இருப்பான். அந்த நேரம் அப்பாவுடைய இடத்தில் இஸ்லாம் அண்ணனை வைத்துப்பார். அந்த அண்ணன் தான் சின்ன காலத்தில் அவர் படிக்காமல், அவருடைய எதிர்காலத்தை யோசிக்காமல், அந்த குடும்பத்தில் உள்ள 2-3 பெண் பிள்ளைகளை, தன்னுடைய சகோதரிகளை தன் பிள்ளையாக நினைத்து, தன்னுடைய தம்பியை தன் பிள்ளையாக நினைத்து, முதுகுக்கு மேலையும் தலைக்கு மேலையும் சுமந்து கொண்டு, தந்தை சின்ன காலத்தில் இறந்து விட்டார், மரணித்து விட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவருக்கு என்று எதையும் சேர்த்துக் கொள்ளாமல், தங்கச்சியுடைய எதிர்காலத்துக்காக, தாத்தாவுடைய எதிர்காலத்துக்காக, தம்பியுடைய எதிர்காலத்துக்காக படிப்பு, கௌரவம், மதிப்பு, ஊர், சொந்தம், பந்தம் எல்லாவற்றையும் இழந்து தந்தையுடைய இடத்தில் நின்று நம்மளை எல்லாம் திருமணம் முடித்து படிக்க வைத்து பட்டம் பார்த்து, தம்பி நல்லவனாக, தாத்தா நல்லவளாக, தங்கச்சி நல்லவளாக, நிம்மதியான வாழ்க்கையோடு வாப்பா இல்லாத குறையை விளங்கிக் கொள்ள கூடாது என்பதற்காக ஒரு தந்தையுடைய இடத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்த மகன் இருப்பார். ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு, ஒரு சில்லறை பிரச்சனை வந்திருக்கு, ஒரு 1000 ரூபாய் பிரச்சனை வந்திருக்கு, மைனிக்கும் உள்ள ஒரு சின்ன தகராறு வந்திருக்கு, குடும்பத்தில் ஒரு சின்ன கோபம் வந்திருக்கு. அந்த நேரம் தான் நாம் மறந்துவிட்டு, நானா என்ற அந்த உறவை மறந்துவிட்டு, நாம் கட்டிக்கொண்ட ஒட்டிக்கொண்ட மனைவியோடு போய் சேர்ந்து, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்ன பண்ணி கிழிச்சா என்று கேட்போம் பாருங்க. அந்த நேரத்திலும் தான் செய்த, தான் இழந்த எந்த ஒரு கஷ்டத்தையும் காட்டிக்கொள்ளாமல் ஒதுங்கி நிற்பான் பாருங்க குடும்பத்துல மூத்த அண்ணன். அதுதான் இந்த உறவு. அந்த உறவைத்தான் இந்த உலகத்தில் பிரிந்து வாழக்கூடாது என்று இஸ்லாம் புரிந்து நடக்க வேண்டும் என்று பேசுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர், நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீ எல்லாம் ஒரு தம்பியா, நீ எல்லாம் ஒரு தாத்தாவா? சில நேரம் குடும்பத்துல 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்திருக்கு, ஆம்பளை பிள்ளைகள் யாருமே இருக்காது. வாப்பா மூத்தாயிருப்பார், அம்மா சில நேரம் வெளிநாட்டுக்கு போய் அல்லது சில வெளிகளில் போய் வேலை செஞ்சுதான் பிள்ளைகளை வளர்த்திருப்பார். அல்லது அந்த குடும்பத்திலே உள்ள அக்கா தான் ஒரு தாய் தந்தையுடைய இடத்திலே இருந்து அந்த குடும்பத்தை பராமரித்திருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல சின்ன வெடிப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை வந்திருக்கும், குடும்பமே நொறுங்கி போயிடும். நானாவுக்கு மனசும் இல்ல தம்பியை மன்னிக்கிறது, தம்பிக்கு மனசும் இல்ல நானா தானே என்று நானாவை மன்னித்து சேர்ந்து நடக்கிறது. அல்லாஹ் காரணம் மனோ இச்சை. சைத்தான் விடமாட்டான். சைத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நாம் பிரிந்திருப்பதுதான். அந்த பிரிச்சு வைக்கிறத சைத்தான் சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறான். அதே நேரம் பக்கத்தில் உள்ள நண்பன் நமக்கு அநியாயம் செஞ்சா, துரோகம் செஞ்சா மன்னிக்க மனசும் வருகிறது, வாட்ஸ்அப்ல சலாம் போடவும் எண்ணமும் வருகிறது. அதுக்கு மார்க்கர் விட்டு கொடுக்கணும், அவனுக்கு விட்டு கொடுக்கணும். பரவாயில்ல, அநியாயம் செஞ்சா அல்லாஹ் பார்த்துக்குவான். நம்ம சொல்றோம் பேனா நம்பர், பக்கத்துல உள்ள நம்பர், பார்ட்னருக்கு ஆறுதல் சொல்ல தெரிந்த எங்களுக்கு, நம்முடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் நாங்கள் தீர்ப்பு சொல்லிக் கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறோம் பாருங்கள். இதுதான் சைத்தானிய வெளியாட்டு என்பதை மறந்துவிடக் கூடாது.
இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் உடைத்தெறிந்து இந்த உறவை நானும் நீங்களும் வளர்த்தால் தான் நாளை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறாங்க, புகாரியில 5991வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த உறவை சேர்ந்து நடக்கிறா என்ன? இப்ப நிறைய பேர் நாங்க சேர்ந்து நடக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸல் வாசிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாசிலு அல்லதி இதா குத்தியத் ரஹிமுஹு வஸலா. உண்மையில் உறவை சேர்ந்து வாழுதல் என்பது உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிற போது சேர்ந்திருப்பது அல்ல. உண்மையில் உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது அதல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்போது ஒரு உறவு அந்த உறவுக்குள் விரிசல் ஏற்பட்டு பிரிந்து போகிற போது அந்த உறவை புரிந்து கொண்டு அந்த உறவோடு போய் ஒட்டிக்கொள்வதுதான் உறவை சேர்ந்து வாழ்வது. என்ன கூட்டு குடும்பமா இருந்தோம், தம்பியா இருந்தோம், நானாவா இருந்தோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் வரல, அதனால குடும்பம் பிரியல்ல, அது அல்ல குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது என்பது. குடும்பத்தை அது ஏன்னா சேர்ந்து வாழவே தேவையில்லை தானே, சேர்ந்துதானே இருக்கிறோம், மறந்து சேர்ந்து வாழ்றது அது அல்ல. குடும்பத்துக்குள்ள ஒரு தகராறு வந்து அண்ணன் அல்லது தம்பி, அக்கா, தங்கச்சி தூரமாகி போகிற போது ஒருவர் ஓடி போய் உன்னை நான் மன்னிக்கிறேன், உனக்கு விட்டுத்தாரேன் என்று நம்ம ரெண்டு பேரும் புரிந்துணர்வோடு பழச மறந்து பேசுகிறோமே, அதுதான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நிறைய பேருக்கு சேர விருப்பம் தான். ஆனா என்ன, தம்பியை கண்டா நானா பழச பேசுறது, நானாவை கண்டா தம்பி பழச சேரோனும் என்று முடிவெடுத்தால் இந்த பழசு புதுசு கணக்கு வழக்கு நல்லது கெட்டது நீ அங்க சொன்னியா இங்க சொன்னியா இந்த கதை ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்பதான் உறவு ஓட்டும். நம்ம என்ன செய்யறோம், இப்போ சலாம் சொல்றோம், நான் அஸ்ஸலாமு அலைக்கும்னா நல்லா இருக்கிறீங்களான்னா நான் உங்களோட பல தடவை பேச வந்த மார்க்கத்துக்காக. ஆனா எனக்கு சரியான வேதனை என்ன தெரியுமா, நீங்க அவர்கிட்ட இப்படி பேசுறீங்க, இவர்கிட்ட இப்படி பேசுறீங்க, இந்த பேச்சே வரப்படாங்க. பேசோட மார்க்கத்துக்காக என்று நினைத்தால் நான் உங்களை அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன். என்ன நீங்க அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க. பழச எதையும் நானும் பேசல, நீங்களும் பேசல. இரத்த உறவுதான் சுவர்க்கம். அதனால் ஒட்டிக்கொள்ள ஓடி வந்தேன். நீங்கள் செய்த உதவிகள் என் வாழ்க்கையில் ஏராளம். அல்லாஹ்வுக்காக நான் என்ன தவறு செய்தாலும் மன்னிச்சுக்கங்க. நீங்க என்ன செய்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்கிறேன் என்று ஒரு ரெண்டு உறவு முடிவெடுத்தால் தான் அந்த உறவு சேருமே தவிர இது வாங்க நான் நீங்கள் பேசுவோம் இதுக்கு பிறகு பேசவே கூடாது. பேசி தீர்க்கிறது அல்ல இந்த உறவை சேர்க்கிறது. பேசாமல் ரெண்டு பேரும் சேருவதுதான் இந்த உறவை சேருவது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார். ஒரு நபித்தோழர் வார, இந்த ஹதீஸை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நபித்தோழர் வார முஸ்லிம்ல 2558வது செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபா, எனக்கு என்று சில உறவுகள் இருக்கிறார்கள், குடும்ப சொந்த பந்தங்கள் இருக்கிறது. அசிலுஹும், நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன் யார் சொல்லுவார், ஆனால் அவர்கள் என்னை வெட்டி தான் வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களை அறிவாளிகளாக நான் பார்க்கிறேன். என்ன ஆக பெரிய மண்டையனாகத்தான் நினைக்கிறாங்க குடும்பத்தில். அவங்களுக்கு நான் நலவு செய்கிறேன், அவர்கள் எனக்கு தீங்கு தான் செய்கிறாங்க யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களோட நான் சேர்ந்து வாழ்றேன், அவங்க அநியாயம் செய்யறாங்க, அவங்கள நான் அறிவாளியா பார்க்கிறேன், என்ன அவங்க மடையனா தான் பார்க்கறாங்க. அவர்களுக்கு நல்லது நினைக்கிறேன், அவர்கள் எனக்கு துன்பம் தான் நினைக்கிறாங்க என்று சொன்ன அந்த நபித்தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உண்மையில் இப்படித்தான் சொல்வதில் உறுதியானவனாக இருந்தால் தசிஃபுகுல் மல், அவர்களுடைய வாயில் சுடுசாம்பலை அள்ளி எறிந்து விட்டாய். உனக்கு அல்லாஹ் வானவரை உனக்கு பாதுகாவலராக நியமிக்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு உள்ளம் இன்னும் ஒரு உள்ளத்தை ஒட்டிக்கொள்ளோடுமாக இருந்தால் அவருடைய நம்பிக்கை எல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக சேர்றேன், இது அல்லாஹ்வோடு தொடர்பட்ட ஒரு உறவு, சுவர்க்கத்தோடு தொடர்பட்ட ஒரு உறவு, ஈமானோடு தொடர்பட்ட ஒரு உறவு, அல்லாஹ்வோடு பேசிய ஒரு உறவு, நீண்ட ஆயுளோடு சம்பந்தப்பட்டது இந்த உறவு, இரண்டத்தின்
விஸ்தீரணத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த உறவு. நான் எவ்வளவோ ஒரு குடும்பத்துல பிறந்து, ஒரு தாயுடைய வயிற்றுல பிறந்து, ஒரே தாயுடைய மார்புல பால் குடித்து, ஒரு வீட்டுக்குள் சந்தோஷமோ துக்கமோ கவலையோ திண்டமோ துண்ணலையோ உடுத்தோமோ உடுக்க இல்லையோ, என்ற டவுசரை என்ற பேண்ட நீ போட்டு, ஒன்ற டவுசரை ஒன்ற பேண்ட நான் போட்டு, எந்த ஷர்ட்டை நீ போட்டு, ஒன்ற ஷர்ட்டை நான் போட்டு, என்ற பிள்ளை ஒன்ற பிள்ளையாக, ஒன்ற பிள்ளை என்ற பிள்ளையாக, அப்படியெல்லாம் ஒரு காலம் வாழ்ந்த எனக்கும் உனக்கும் அண்ணா தம்பி இப்படி ஒரு பிரிவு வந்துட்டே என்று 2 பேரும் ஓடி போய் கட்டி பிடித்து முத்தமிட்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காக சேர்ந்து கொள்கிறோம் என்று சேருது பாருங்க. அதுதான் சொர்க்கம். அது இல்லாம நீங்க காலமெல்லாம் சுஜூதுல நின்று லைலத்துல் கத்ர் 10 முறை இந்த பூமியில் நீங்கள் அடைந்து கொண்டாலும் லா யதுகுலுல் ஜன்னத காத்திபுன், குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். ஊருக்கெல்லாம் சேவைகள் செய்து இந்த உறவுகளை விட்டு எல்லாருக்கும் நீங்கள் நல்லதை எல்லாம் செய்தாலும் குடும்ப உறவுல உங்களுக்கு விரிசல் இருந்தால் லா யதுகுலுல் ஜன்னத காத்திபுன், அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே குடும்ப உறவு என்பது மிகப்பெரிய, அதனால நீங்க நினைச்ச கூடாது குடும்ப உறவு நம்ம சேர்ந்து ஆயிருக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க அநியாயம் செஞ்சாலும் போங்க. சிலாக்களுக்கு இருக்கு, அப்ப அவங்க செய்ய போகணுமா, சொர்க்கம் வேணுமா இல்லையா? செய்ய போங்க. நீங்க சில நேரம் பக்கத்துல உள்ளவனுக்கு சரியான மார்க்க அறிவு இல்லாட்டி நீங்க நல்லது செஞ்சு அவன் தீங்கு செஞ்சா என்ன சொல்லுவீங்க? நீங்க அவனுக்கு சரியான மார்க்க விளக்கம் இல்லை, நம்ம அல்லாஹ் தஆலா ஏதோ மார்க்கத்தை தந்ததால நம்ம புரிஞ்சு நடக்கணும்னு சொல்றீங்க. அதே இதை கூட தம்பிட விஷயத்துல பாருங்க, அண்ணன் விஷயத்துல பாருங்க, அக்காட விஷயத்துல பாருங்க, தங்கச்சி விஷயத்துல பாருங்க. உனக்கு தெரிஞ்ச மார்க்கம் வேற, எனக்கு தெரிஞ்ச மார்க்கம் வேற. அல்லாஹ் எனக்கு ஹதீஸ தந்தா, குர்ஆன தந்தா, அதனால நான் ஒட்டிக்கொள்றேன். உனக்கு புரியல, உனக்கு புரியும், பரவாயில்லை. என்ன மடையனா பாரு, லூசா பாரு, மென்டலா பாரு, நீ என்ன சேர்த்துக்கோ, வெட்டிக்கோ, என்னையாவது செய். நான் ஒட்டிக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு சுயநலம், மறுமையில் சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான். இதுதான் ஒரு ஈமான்தாரி எடுக்க வேண்டிய முடிவே தவிர அடுத்தது மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் சேர்க்கிறாங்க. இப்ப உங்களோட வீட்டுல வந்துக்கிட்டு பேட்டை கொண்டாடுறாங்க, வாங்க எல்லாரும் வாங்க கூப்பிடுறாங்க, மனுஷ குடும்ப உறவு முக்கியம். இஸ்லாத்துல இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் வர மாட்டேன். உங்களோட வீட்டு ஒரு கத்த போதுறாங்க, பாப்பா மோத்தாயிட்ட தம்பி ஓதுறாரு, தம்பி மன்னிச்சுக்கங்க பாப்பாவும் நான் கேட்பேன், இந்த முறை ரசூலுல்லா காட்டி தரல, ஆனா உங்களோட கோபம் இல்ல பாப்பா, இது மார்க்கத்துல இல்லாதது, அன்றைக்கு நான் வர மாட்டேன், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க. இந்த ரசூலுல்லா காட்டாத அடிப்படையில கல்யாணம் ஊரெல்லாம் தேர் இழுக்கிற மாதிரி இழுத்து அப்படியே கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் கொண்டாடுவதை போல இஸ்லாத்துக்கு முரணான திருமணம் நடக்கிறது. தம்பி உன்னோட கோபம் இல்லை, என்னால என்ற உதவி உனக்கு நான் செய்கிறேன், ஆனா என்னால என்ற உதவியை நான் செய்கிறேன், ஆனா இந்த திருமணம் இஸ்லாத்துக்கு முரணானது, நான் கலந்து கொள்ள மாட்டேன். அடுத்த நாள் உண்ட வீட்டுல நான் இருப்பேன், உண்ட பிள்ளையை கூப்பிட்டு நான் சாப்பாடு கொடுப்பேன். மார்க்கம் என்று வார நேரம் பாவத்துக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கக்கூடாது. அதனால ராஜா உன்னோட கோபம் இல்லை, அதனால அண்ணா உன்னோட கோபம் இல்லை, அதனால தம்பி எனக்கு கோபம் இல்லை, நானும் நீ ரத்த உறவு. இதை வெளிப்படையா பேசும், மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மார்க்கத்துடைய பேரால பிரிவது என்பது வேறு, மார்க்கத்தை காரணம் காட்டி பிரிவது என்பது வேறு. நிறைய பேர் மற்ற இடத்துல எல்லாம் ஒட்டி கொள்வாங்க, குடும்ப உறவு வந்தா மார்க்கத்தை போட்டே பிரியறதுக்கு என்ன செய்வாங்க, இடம் தேடுவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ் நம்மளோட தொழுகை, நம்மளோட சதக்கா, நம்மளோட ஜக்காத், நம்மளோட நோன்பு, நம்மளோட ஹஜ், நம்மளோட லைலத்துல் கத்ர் எது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டிய மிகப்பெரிய பிரதானமான செலவழிக்காத சத்தம் இல்லாத நான்கிலும் மனவீழ்ச்சியை கடந்து செயல்பட வேண்டிய ஒட்ட வேண்டிய உறவு இது சுவர்க்கம் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உறவுகளோடும் நான் நீங்கள் ஒட்டி வாழ்ந்து நம்முடைய இபாதத்துக்களை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிப்பதற்கும் நாளை மறுமையில் நிறைய நன்மைகளோடு போய் இந்த குடும்பம் என்று சொல்லுகிற இந்த இரத்த பந்தம் அந்த சுவர்க்கத்துக்கெல்லாம் தடையாக வந்து விடாமல் இருப்பதற்காகவும் உறவுகளை ஒட்டி வாழுகின்ற நல்ல உயர்ந்த மனிதர்களாக, விட்டுக் கொடுக்கிற மனிதர்களாக, மன்னிக்கின்ற மனிதர்களாக வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்கிட்ட வேலை செய்யறவன் தப்பு செஞ்சா மன்னிட்டான். அவர் கேட்கிறாரு, எத்தனை தடவை தப்பு செஞ்சா மன்னிக்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, 100 தடவை அவன் தப்பு செய்தாலும் நீ மன்னிக்க. 100 தடவை உனக்கிட்ட வேலை செய்யறவன் தப்பு செஞ்சாலும் அவனை நீ மன்னித்து போடுன. அவனுக்கு அந்த நிலைமைண்டா
நம்முடைய உறவுகளுக்கு என்ன நிலைமை என்பதை புரிந்து அறிந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. லைக் பண்ணா